மைடிய கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வந்துட்டேன் மீண்டும் வந்துட்டேன், மறுபடியும் பல காரணங்களோட வந்துட்டேன். பட் இந்த வாட்டி நான் காரணம் சொல்லல, செயல்ல காட்டுறேன். ஓகே, சரி, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் பயலுக இருக்கானுங்க பாத்தீங்களா, ரொம்ப 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 சிஎஸ்கேவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து ஒரு பயங்கரமான விஷயம் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஐபிஎல் 2025 ஆக்ஷன் அடுத்த மாசம் நடக்க போகுது. அதுக்கான ரீடென்ஷன் இந்த மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதிக்குள்ள நடந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து ட்ரேடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய டீம்ஸ் வந்து நிறைய பேரை வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில பிளேயர்ஸ் வந்து வெளியில விட போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸஸ் பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா. அதுல ரொம்ப முக்கியமான ட்ரேடா இந்த வருஷத்துல இருக்கிற போறது சஞ்சு சாம்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சஞ்சு சாம்சனை ரிலீஸ் பண்ண போறாங்க. பிகாஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ரொம்ப ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. சஞ்சு சாம்சன் வந்து ஒரு கேப்டன் மெட்டீரியல், ஒரு விக்கெட் கீப்பர், ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ நீங்க ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங்க்கு சூரியவன்சி இருக்காரு, ஒரு விக்கெட் கீப்பரா ஜுரேல் இருக்காரு, கேப்டனா ஜெய்ஸ்வாலோ இல்ல பராகோ இருக்காங்க. இது அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. சோ சாம்சன் நம்ம ஒரு 18 கோடி கிட்ட வச்சிருக்கோம், அவர் வேணாம், அவரை விட்டுட்டு வேற யாராவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அவர் ஆக்ஷன்ல விட போறோம் அப்படின்னு சொல்லி எந்த ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்ல வந்துட்டாங்க. ஆல்ரெடி வந்து சிஎஸ்கே ட்ரேடுக்காக பேசினாங்க. அப்போ வந்து நீங்க ஜடேஜாவையும் ருத்ராஜையும் கொடுங்க, நாங்க வந்து சாம்சனை தரோம் அப்படின்னாங்க. போங்கடா டே அப்படின்ட்டு சிஎஸ்கே வெளில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டெல்லியோட பேசிட்டு இருந்தாங்க, கேஎல் ராகுல் வேணும்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டப்ஸ் இருக்காருல அவரை கொடுங்க அப்படின்னாங்க. சரி, அதுவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்ப திருப்பி சிஎஸ்கே ட்ரேடுக்குள்ள உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 நாளா நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ராஜஸ்தான் இருக்காங்கல்ல, சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல பிளேயர் தான், நான் இல்லைன்னா சொல்லல. 18 கோடி ரூபாய் வச்சிருக்காரு. ஒன்னு என்ன பண்ணலாம், 18 கோடி ரூபாய் காசு கொடுங்க அப்படின்ட்டு காசை வாங்கிட்டு ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லையா, ஒரு ஒருத்தான ஒரு பிளேயரை கேட்கறது ஓகே. இவங்களுக்கு வந்து நொட்டணும், ருத்ராஜ் ஐகாட்டையும் நொட்டணும், அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அது பேர் என்ன ஜடேஜாவையும் நொட்டணும், அப்புறம் இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கிட்டு கேஎல் ராகுலையும் நொட்டணும், ஸ்டப்ஸையும் நொட்டணும். அப்படின்னா என்ன எப்படி டீம்ஸ் வந்து இது பண்ணுவாங்க? இப்போ இதை விட எல்லாம் போயிட்டு வந்து என்ன அப்படின்னா, ரவீந்திர ஜடேஜா பிளஸ் நீங்க வந்து நம்மளோட டிவல்ட் ப்ரிவிஸை கொடுங்க, நாங்க வந்து சாம்சனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேயோட வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கொலாப் ஒன்று பேசிட்டு இருக்காங்களாமா. நான் கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ஏன் வந்து சாம்சனை இவ்வளோ இதுவாக போகணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்லுங்க. ஒன்று, எல்லாரும் சொல்றது இந்த தோனி வந்து அடுத்த சீசன் வரைக்கும் தான் இருப்பாரு, அவர் வந்து போயிட்டாரு அப்படின்னா கரெக்டாக ஒரு வந்து இந்த விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் அந்த தோனியோட இடத்த தாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சரி ஓகே, சாம்சன் ஓகேப்பா கரெக்டாக இருப்பாரு, நம்மளால ஆக்ஷனுக்குள்ள போனால் அவரை எடுக்க முடியாது, சரி ஓகே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்க ரவீந்திர ஜடேஜாவையா கொடுக்கணும்னு நினைப்பீங்க? ரவீந்திர ஜடேஜா எத்தனை வருஷமா இருக்காரு, ஒரு கேப்டனா ட்ரை பண்ணீங்க, சிஎஸ்கேயோட ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர், அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கொடுத்துட்டு எடுக்கலாங்கிற மைண்ட் செட் போறதே தப்பு. சோ எனக்கு தெரிஞ்சு வந்து எஸ் சாம்சன் நல்ல பிளேயர் தான், நான் சஞ்சு சாம்சன் மேல எதுவுமே சொல்லல, சூப்பரான பிளேயர், எந்த டீமுக்கு போனாலும் அடிக்க போறாரு, ஒரு கேப்டன் மெட்டீரியல், எல்லாமே நமக்கு தெரியும். பட் சிஎஸ்கேக்கு ஆல்ரெடி கேப்டன் மெட்டீரியல் இருக்காங்க. நீங்க ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் வேணும் அப்படின்னா நீங்க புதுசா ரெடி பண்ணுங்க. நம்மள்ட்ட ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ் இருக்காங்க, நீங்க வந்து அவங்கள ரெடி பண்ணலாம். இந்தியன் டேலண்ட்ஸ் அவ்வளோ இருக்கு, நீங்க எடுக்கலாம். அதுக்காக நீங்க போயிட்டு ரவீந்திர ஜடேஜாவையும் டெவல்ட் ப்ரிவிஸையும் விடுறோங்கிற மாதிரிலாம் மைண்ட் செட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கான ஒரு பேட் மூவ் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா சாம்சன் நல்ல பிளேயர், ஆனா அவரால் ஒரு சீசன் ஃபுல்லாலாம் விளையாட முடியாது. நீங்க சாம்சனே வேணாம், உங்களுக்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தானே வேணும், பரவாயில்ல, ஒரு தலையோட இடத்த வந்து நிரந்தரமா உர்வில் பட்டேலால நிரப்ப முடியலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா போங்க ஆக்ஷனுக்குள்ள. கிளாஷன் வராரா, கிளாஷனை எடுத்துட்டு வாங்க, நம்பர் 5ல கிளாஷனை இறக்குங்க, நம்பர் 4ல இல்ல நம்பர் 4ல இறக்குங்க கிளாஷனை, நம்பர் 5ல வருவாரு டிவல்ட் ப்ரிவிஸ், நம்பர் 6ல நீங்க இறக்குங்க டூபேவா, முடிஞ்சிருச்சு கதம், அவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு கடப்பார டீமை நீங்க ரெடி பண்ணலாம். ஆப்போசிட்ல வர நம்ம பிரிச்சு எடுத்துடலாம் ஸ்பின்னர் சப்போர்ட். நீங்க என்ன மாதிரி இவங்க வந்து போயிட்டு இது பண்றாங்கன்னு தெரியல. ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இந்த ராஜஸ்தானை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல ராஜஸ்தானுக்கு ரொம்ப நல்ல பேர் இருந்துச்சுங்க. லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸா வந்து பயங்கரமா இருந்தது. ஆனா இப்போ அவங்க பண்ற வேலைகள்லாம் பாக்குறப்போ வந்து உண்மையிலுமே வந்து செம கடுப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நல்ல டீமை வந்து ஃபார்ம் பண்ணிருக்கலாம், அதை வந்து விட்டுட்டாங்க லாஸ்ட் இயர். சின்ன பசங்களை நம்பி போறோம் அப்படின்னாங்க. இட்ஸ் a குட் மூவ். ஏன்னா அவங்க எப்பவுமே சின்ன பசங்க மேல பெருசா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயர், அவ்வளோ பெரிய ஒரு டீமை கட்டமைக்கப்பட்ட ஒரு பிளேயரு, அவரை நீங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. சரி, அதுவும் உங்களோட இஷ்டம். ஆக்ஷன்ல விட்டுட்டு உங்களுக்கு யார் வேணுமோ எடுத்துட்டு போங்களேன். சரி, ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் ஓகே, அதுவும் ரூல்குள்ள தான் வருது. ட்ரேட் பண்ணா கரெக்டா 18 கோடி 18. இப்போ இவங்க என்ன தெரியுமா, சாம்சனோட ஒருத்து 18 கோடி, ஜடேஜாவோட ஒருத்து 18 கோடி. ஆனா நாங்க கொஞ்சம் ட்ரேட்னா அதிகமாக தானே இது பண்ணோம். ஸோ நீங்க டிவல்ட் ப்ரிவிஸையும் கொடுத்துருங்க, இல்ல ருத்ராஜ் ஐகாட்டை கொடுங்க, அந்த ருத்ராஜை கொடுங்க எங்க கிட்ட அப்படிங்கிறதெல்லாம்
என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸ்லி வந்து தெரியல. ஓகே, சும்மா ரோஸ் பண்ணணும் மாதிரி தான் இப்படிலாம் பேசினேன். அண்ட் கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசணும் அப்படின்னா இந்த ட்ரேட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இங்கே சிஎஸ்கே எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ சூப்பராக வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, கையால் போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான மேட்டரே இருக்குது. சிஎஸ்கே கொஞ்சம் சில விஷயங்களை வந்து யோசிச்சாகணும். ஏன்னா இப்போ வந்து நம்மள்கிட்ட ரவிச்சந்திரன் அஸ்வினும் வந்து இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஜடேஜா அதுக்கப்புறம் வந்து நூர் அகமதை வச்சு தான் நீங்கள் போகிறீங்க, கரெக்டாக ஒரு டீமை இது பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் ஜடேஜாவையும் விட்டு பார்க்கலாம், தோனிக்கு பதிலாக வந்து நீங்கள் சாம்சன் அடுத்த வருஷத்துலேருந்து ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக சாம்சனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப தப்பாயிரும். ஆப்வியஸ்லி வந்து இது வந்து நிறையா விஷயங்களை வந்து பாதிக்கப்படும். என்னன்னா அந்த கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆப்வியஸ்லி சிஎஸ்கே கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே ஒரு டீமோட பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சுரேஷ் ரெய்னாவை விட்டதுக்கே சிஎஸ்கே இப்போ வரைக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியல. ஓகே, அப்பயே அந்த பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறதுலாம் ஃபேன்ஸ் மத்தியிலேயே பயங்கர ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்னடா நீங்கள் ரெய்னாவை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜடேஜா மாதிரி ஒரு ஆளையெல்லாம் திருப்பி விடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணுங்க. மேபி வந்து காசு ட்ரேட் பண்ணலாம், 18 கோடி கொடுத்து இல்லை அதுக்கு மேலே கொடுத்து நீங்கள் அவங்களை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் அதுக்கு ராஜஸ்தான் ஒத்துக்கணும் இந்த பிளேயர் இது காசு ட்ரேட் பண்றதுக்கு, காசு கொடுத்துட்டு பிளேயரை வாங்குறதுக்கு. ஓகே, பார்க்கலாங்க. ஆனா ஒரு சம்பவம் காத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இனிமேல் வீடியோ போடுவேங்க. நான் ரொம்பலாம் பேச விரும்பல. எனக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் மக்களே, வேறு எதுவும் கிடையாது. என்னால் அவ்வளோ கண்டினியூவாக போட முடியல. நிறைய கமிட்மெண்ட்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஒரு எடிட்டர் ஹையர் பண்ணி அப்படியே வந்து வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அவங்களை எடிட் பண்ண போட வைக்கிற மாதிரியா ட்ரை பண்ணுறேன். பட் ஓவராலாக இதுதான் போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து இப்போ கிரிக் பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஹாஃப் டேவாக இதுதான் பயங்கர வைரலாக பேசப்பட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் நம்ம தெரியும்ல நம்ம எப்படி போடுவோம் அப்படின்ட்டு. இனிமேல் அதுக்கான வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதர் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.